நூபியா அவங்களோட Z சீரியஸில் இப்போ அஃபிஷியலாகவே Z50 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. Z50யோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் 6.67 இன்ச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே AMOLED பேனல், ரெசல்யூஷன் இங்கே Full HD+க்கான ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 nits வரைக்கும் போகும். ஸோ டேரெக்டாக சன்லைட்டில் கூட யூஸ் பண்ணுறதுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Snapdragon 8 Gen 2ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்க 16 GB வரை LPDDR5X RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இருக்கிறதுல பெரிய ஸ்டோரேஜ், அதாவது 1 TB வரை UFS 4.0 ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8+ Gen விட இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். Gen 1 கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20% உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த Gen 2ல் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே Qualcomm கிளைம் பண்ணுறது. ஆனால் டே டு டே யூசேஜில் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தா கூட பெருசாக ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. பெரிய ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே இது ஒரு நல்ல ப்ராசஸர். கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனில் ரன் பண்ண நினச்சா கூட உங்களால் ஈஸியாக இந்த ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸர் அதுக்கான கேப்பபுளான ப்ராசஸர். கேமராஸ் பொறுத்தவரை இங்கே 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், இதோட அப்பேச்சர் f1.6. இந்த பிரைமரி சென்சரோட ஃபோக்கல் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 mm ஃபோக்கல் லென்த்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 16 மெகாபிக்சல் பஞ்ச் ஹோலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் நார்மல் கிளாஸ் பேக் மட்டும் இல்லாமல் வீகன் லெதர் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபோனோட டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 8.46 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 199 grams, கிட்டத்தட்ட 200 grams கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 13ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே நூபியாவோட ஓன் UI ஆன OIS வெர்ஷன் 13 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் மட்டும் தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பற்றி எந்தவித அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இல்லை. அண்ட் சைனீஸ் ப்ரைஸை நீங்கள் இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட், அதாவது 8 GB RAM 128 GB வேரியண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 35,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் உங்களுக்கு 71,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 8/256 ஆப்ஷன்ஸ், 12/256 அண்ட் 12 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக இந்த ஃபோனோட ஒப்பீனியன் படி 35,000 ரூபாய்க்கு ஒரு Snapdragon 8 Gen 2 உங்களுக்கு வேணும். 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், நல்ல டிஸ்பிளே, ஓரளவுக்கு நல்ல கேமராஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாராளமாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.